இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. விஜய் முதலமைச்சரா பதவியேற்று இன்னோட ஒரு மாசம் ஆகுது. அவருடைய ஆட்சி இந்த ஒரு மாச காலத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு மாசம் எவ்வளவு ஸ்டெப் எடுத்திருக்காரு, அது பெருமை தான் படணும். சிறப்பாக தானே இருக்குது. ஆமாம், எந்த இதுவும் தொல்லையும் இல்லை. மழை திட்டம்லாம் தண்ணி அங்கங்கே தேங்குது மார்க்கெட்டு உள்ளலாம், அதெல்லாம் எடுக்கணும். பின்ன காலத்திலலாம் எடுக்கிறேன்னு சொல்லி கண் துடைப்பாக விட்டு போய்க்காங்க. ஆமாம், இவர் செயல்படுத்தணும். சார் இப்போ தான் அவர் ஆட்சியில் வரணும்னா மூவ் பண்ணிட்டு வரப்பில்ல, அவருக்கும் டைம் கொடுக்கணும். இவ்வளோ வருஷமாக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே யாராக இருந்தாலுமே தமிழ்நாடு மக்களுக்கே எல்லாருக்குமே மைண்ட் செட் டிசைட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் கேஷ் பேஸ் பண்ணி தான் ஓட் நடக்கும் அப்படின்னு. அதுபடி தான் இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் நிற்க வைப்பாங்க, அவங்கவுங்க இடத்துல யார் கேஷ் அதிகம் அப்படின்னு. அது கண்டிப்பாக டிவிக்கு பிரேக் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இதே மாதிரி பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நல்லதாக நடக்கும், விஜய் நல்லதாக பண்ணுவாங்க நம்புகிறேன். இந்த ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி டிஎம்கே ஆட்சின்னு குறை சொல்லாமல் இவர் புதுசாக அவர் செய்யணும், அவர் நாலேஜ்க்கு. ஏன்னா அரசியல் இதில் பண்ண தேவைன்னு நான் நினைக்கிறேன். அவர் சிஎம் ஆகிட்ட பிறகு ஜனங்க யாராக இருந்தால் சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அவர் இனிமேல் பொதுவான ஜனங்களுக்கு பொதுவாக செய்யட்டும் சார். ஒரு ஃபாஸ்ட்டான மாற்றம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வைக்கிறதோ ஒரு சேஞ்ச் வைக்கிறதோ பெருசு இல்லை, அது கடைபிடிக்க தான் பெருசு. அது எப்படி பார்ப்போம்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றவங்களோட அவங்க ஆட்சி நல்லா இருக்குது, நல்லா திறமையாக பண்ணுறாரு. ஆட்சி பண்ணுறதுல நல்லதாக இருக்குதுப்பா, எல்லாமே நல்லதாக இருக்குது. இது திருப்தி குறைவு தாங்க. இதுக்கு முன்ன பண்ணதை விட இப்போ வந்த பிள்ளைங்களுக்கும் சேஃப்டியாக இருக்குது, எல்லாத்துக்குமே சேஃப்டியாக இருக்குது. வெளியே போகிறதுக்கு பயம் இல்லாத போகிறாங்க, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, விஜயனா நல்லது செய்வார், டைம் கொடுங்க. அவர் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு ஃபாஸ்ட்டான மாற்றம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வைக்கிறதோ ஒரு சேஞ்ச் வைக்கிறதோ பெருசு இல்லை, அது கடைபிடிக்க தான் பெருசு. அது எப்படி பார்ப்போம்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதானே எடுத்திருக்காரு, இதுக்கு மேலே நல்லா எடுப்பாருன்னு நினைக்கிறோம். நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம், உறுதியாக இருக்கோம். சரிங்களா, ரொம்ப தேங்க்ஸ். 3 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நடக்கவே சான்ஸே இல்லை. வருவார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய் முதலமைச்சரா பதவியேற்று இன்னோட ஒரு மாசம் ஆகுது. அவருடைய ஆட்சி இந்த ஒரு மாச காலத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு மாசத்துல நல்ல ஸ்டெப் தான் எடுத்திருக்காரு, நல்லா இருக்கு. சில பேர் தான் அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டே பேசுறாங்க தவிர அவர் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்தவரையும் அவர் நல்லது தான் வந்தது. சிறப்பாக தானே இருக்குது. ஆமாம், எந்த இதுவும் தொல்லையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் போலீஸ்லாம் கொஞ்சம் திட்டி வைக்கணும். ஆமாம், எங்களுக்கு என்னென்ன கோரிக்கைன்னா, இந்த புது ரேஷன் கார்டு அதெல்லாம் பதிவு பண்ணுறாங்கன்னா அதுக்கெல்லாம் லஞ்சம் கேட்குறாங்க, அதெல்லாம் தடுக்கணும். புது வாரிசு சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் லஞ்சம் கேட்குறாங்க, அதெல்லாம் தடுக்கணும். அதெல்லாம் மீண்டும் செயல்படுத்தணும். செயல் பண்ணான்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இன்னமும் செயல் பண்ணணும். ஆமாம், நல்லா தான் இருக்குது முதலமைச்சர், வேறு எதுவுமே கிடையாது. இது மழை திட்டம்லாம் தண்ணி அங்கங்கே தேங்குது மார்க்கெட்டு உள்ளலாம், அதெல்லாம் எடுக்கணும். பின்ன காலத்திலலாம் எடுக்கிறேன்னு சொல்லி கண் துடைப்பாக விட்டு போய்க்காங்க. ஆமாம், இவர் செயல்படுத்தணும். எனக்கு அதான் கோரிக்கை, வேறு எதுவுமே இல்லை. இதோ அந்த கார்னர் பை சர்வீஸு கார்னரில் அங்கே மழைக்கு இவ்வளோ தண்ணி தேங்கும். கோயம்பேடு. ஆமாம், இவ்வளோ தண்ணி தேங்கும். எங்களுக்கு நாங்கள் மூட்டை தூக்குறோம், எங்களுக்கு தூக்கின்னு பார்த்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் நான் நிறைய வாட்டி கோரிக்கை வச்சோம், பல வருஷமாக, 10 வருஷமாக நீக்காதது. இந்த வாட்டி நீக்க வச்சாலும் நல்லாயிருக்கும் முதலமைச்சருக்கு. எங்களுக்கு அதான் கோரிக்கை, வேறு எதுவும் கோரிக்கை இல்லை. நல்லபடியாக செயல்படுத்தணும். ரேஷன் கார்டெல்லாம் இந்த ஊர் அட்டைலாம் சென்னைக்கு போட சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அட்டைக்கு போட மாட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க. ரேஷன் கார்டெலாம் அதெல்லாம் சிப் எடுக்கணும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் போய் ஒரு கம்பெனிக்கு கொடுத்தாலும் அது செப் எடுக்கணும். ஆமாம், அந்த ஒரு கோரிக்கைலாம் நிறைய கோரிக்கை இருக்குது. எங்கள் மழைக்கு தண்ணி தேங்குது, அது கரெக்ட் பண்ணி விடணும், அவ்வளோதான். மழைக்கு சார் இப்போ தான் அவர் ஆட்சியில் வரணும்னா மூவ் பண்ணிட்டு வரப்பில்ல, அவருக்கும் டைம் கொடுக்கணும். ஏன்னா 5 வருஷன்றது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ தான் வரணும்னா மூவ் பண்ணிட்டு வராப்பில்ல. அதுக்குள்ளே நிறைய குறைகள்லாம் சொல்ல முடியாது. இப்போ சடனாக செஞ்சுட்டு வராப்பில்ல, தப்புன்னு ஒன்று செய்யலான்னு ஐடியா இருக்கும். தப்புன்னு நம்ம அது செய்யலைன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆதங்கப்படக்கூடாது. ஏன்னா அவரே ஆல்ரெடி டைம் கேட்டிருக்காரு, எனக்கு டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு. நான் டிஎம்கே அலைன்ஸ் தான், நான் டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். இருந்தாலும் அவர் முதலமைச்சர்னும் போது எல்லாருக்கும் பொதுவான ஆளாக ஆகிட்டார்.
அதெல்லாம் அவரும் டைம் கொடுக்கணும் யாராக இருந்தாலும். அவர் என்ன தான் நிறைய நல்ல பணிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அவர் செஞ்சாலும் அவருக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அதை சரியாக போக விடணும். ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் அப்படி தான் நடந்தது. தலைமையில் எல்லாம் செய்கிறாங்க. மாவட்டம் ஒன்றியம் வரும்போது அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி மறைச்சிக்கிறாங்க, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. பொதுமக்கள் எதுவும் முழுசாக போய் சேரதில்லை. இல்லாமல் தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அது கடைக்கோடி தொண்டனுக்கும் போய் சேரணும், கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணுன்றது என்னுடைய விருப்பம். இது சிஎம் பார்வைக்கு போனால் அவர் முந்தைய ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி டிஎம்கே ஆட்சின்னு குறை சொல்லாமல் இவர் புதுசாக அவர் செய்யணும் அவர் நாலேஜுக்கு. ஏன்னா அரசியல் வந்து இதில் பண்ண தேவைன்னு நான் நினைக்கிறேன். அவர் சிஎம் ஆகிட்ட பிறகு ஜனங்க யாராக இருந்தால் சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அவர் இனிமேல் பொதுவான ஜனங்களுக்கு பொதுவாக செய்யட்டும் சார். ஸோ விஜயோட பொலிட்டிக்கல் கரியர் வந்து 2 வருஷம் முன்னாடி இல்லை, அது முன்னாடிலேருந்தே இருக்குது. விஜய் மக்கள் இயக்கம்லேருந்து அதுலேருந்தே அவர் பிளான் பண்ணி தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருமே சீரியஸாக இல்லை டிவிகேவோட பற்றி. அதுக்கப்புறமா சீனியர் பொலிட்டீஷியன்ஸ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா டிவிகே இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலி சீரியஸ் ஆனாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் லெஃப்டிஸ்ட், நம்மளோட கம்யூனிஸ்ட், அப்புறம் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர். இப்போ திருமாவளவன் வந்து எந்த பக்கம் நிற்கிறாரோ அந்த பக்கம் தான் ஆட்சி. அதே மாதிரி தான் இவ்வளோ அவரோட 35 இயர்ஸ் கரியரில் இந்த வருஷமும் இந்த ஆட்சியும் திருமாவளவனால தான் கண்டிப்பாக அவரோட பங்கு பெருசாக இருக்குது. வன்னி அரசு அவர் வந்து மினிஸ்டர் ஆனது வந்து ஒரு நல்ல விஷயம். இவ்வளோ வருஷமாக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே யாராக இருந்தாலுமே தமிழ்நாடு மக்களுக்கே எல்லாருக்குமே மைண்ட் செட் டிசைட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் ஓட் நடக்கும் அப்படின்னு. அதுபடி தான் இந்த ரெப்ரசன்டேட்டிவ்லாம் நிற்க வைப்பாங்க, அவங்கவுங்க இடத்துல யார் கேஸ்ட் அதிகம் அப்படின்னு. அதை வந்து கண்டிப்பாக டிவிக்கு பிரேக் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இதே மாதிரி பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து நல்லதாக நடக்கும், விஜய் நல்லதாக பண்ணுவான்னு நம்புகிறேன். மற்றவங்களோட அவங்க ஆட்சி நல்லா இருக்குது, நல்லா திறமையாக பண்ணுறாரு, நல்லா இருக்குது ஆட்சி பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு 4 வருஷம் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இவரெல்லாம் முதலமைச்சராக வந்ததே பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியில் சொல்கிறாங்க. அவங்க ஏதாவது சொல்கிறதுக்கு பாயிண்ட் வேணும்ல, தேடுவாங்க, ஒன்றும் இல்லைன்னு இதை சொல்லுவாங்க. வேறு வழி ஏதாவது குறை சொல்லணுன்றக்காக ஏதாவது சொல்லுவாங்க பாயிண்ட் எடுத்து. அவங்க எப்படி இருக்குன்னு சொல்ல முடியலையே, ஏன்னா இனிமேல் தான் தெரியும். அவர் இவ்வளோ 20 நாள்ன்றது ஒரு நாள் தான், இனிமேல் தான் தெரியும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இந்த புக்கு வர சொல்ல முடியாது. இன்னும் பார்க்கலாம், 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன பண்ணுறாருன்னு. மக்களுக்கு நல்லது செஞ்சால் பரவாயில்ல. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும்னா விலைவாசி எல்லாம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் சிலிண்டர் விலை, பெட்ரோலு, அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்வாதாரம், அம்மா வீட்டு வரி எல்லாமே இலவசமாக எதுவும் கொடுக்க வேண்டாம். மக்களுக்கு வந்து நிறைய நடுத்தர மக்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, விலைவாசி கம்மியாக இருந்து நல்ல பாதுகாப்பு. இப்போ எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பயமாக இருக்குது. எங்கே போனாலுமே தனியாக போக முடியல. நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆட்சி பண்ணுறதுல நல்லதாக இருக்குதுப்பா, எல்லாமே நல்லதாக இருக்குது. இது என்னென்ன கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்? இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு கொண்டு வந்தால் போதும். பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு, பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு, ஒண்டியாக வரப்போ பாதுகாப்பு, அதெல்லாம் இருந்தால் போதும். அப்புறம் விலைவாசிலாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? விலைவாசி கொஞ்சம் நகை விலை, வெள்ளி விலை ரொம்ப அதிகமாகுது. இல்லாதப்பட்டவங்க எப்படி வாங்குவாங்க? கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். அதெல்லாம் காய்கறி, மளிகை பொருள், எண்ணெய் பொருள் எல்லாமே குறைச்சா நல்லாயிருக்கும். மாதம் 1000 ரூபா வாங்குறீங்களா? எனக்கு வரலப்பா, வரல. எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வரல, நான் வாங்கலை. இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இலவசம்லாம் கொடுக்குறது எல்லாருக்கும் கொடுக்குறது தான், அதெல்லாம் ஒன்றும் வர கிடையாது. அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். மழை காலம் வந்துச்சுன்னா ரோட்டில் பல இடத்துல தண்ணிலாம் தேங்குது. உங்கள் ஏரியாவில் தேங்குதா? எங்கள் ஏரியாவில் அவ்வளோ தேங்கலைப்பா. இப்போது காவா எடுத்துட்டாங்கல்ல, தண்ணி தேங்கலை. பரவாயில்ல, எங்கள் ஊருக்குலாம் நல்லா செஞ்சு வச்சுக்கிறாங்க, தண்ணி தேங்கலை அவ்வளோ. விஜய் அவர்கள் இன்னும் செய்வார்னு நினைக்கிறீங்க? செய்வார். அப்புறம் விலைவாசிலாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? விலைவாசி கொஞ்சம் நகை விலை, வெள்ளி விலை ரொம்ப அதிகமாகுது. இல்லாதப்பட்டவங்க எப்படி வாங்குவாங்க? கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். அதெல்லாம் காய்கறி, மளிகை பொருள், எண்ணெய் பொருள் எல்லாமே குறைச்சா நல்லாயிருக்கும். மாதம் 1000 ரூபா வாங்குறீங்களா? எனக்கு வரலப்பா, வரல. எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வரல, நான் வாங்கலை. இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இலவசம்லாம் கொடுக்குறது எல்லாருக்கும் கொடுக்குறது தான், அதெல்லாம் ஒன்றும் வர கிடையாது. அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். மழை காலம் வந்துச்சுன்னா ரோட்டில் பல இடத்துல தண்ணிலாம் தேங்குது. உங்கள் ஏரியாவில் தேங்குதா? எங்கள் ஏரியாவில் அவ்வளோ தேங்கலைப்பா. இப்போது காவா எடுத்துட்டாங்கல்ல, தண்ணி தேங்கலை. பரவாயில்ல, எங்கள் ஊருக்குலாம் நல்லா செஞ்சு வச்சுக்கிறாங்க, தண்ணி தேங்கலை அவ்வளோ. விஜய் அவர்கள் இன்னும் செய்வார்னு நினைக்கிறீங்க? செய்யும். கொஞ்சம் திருப்தி குறைவு தாங்க.
ஏன் எப்படி சொல்றீங்க திருப்தி இல்லைன்ட்டு? எலக்ட்ரிக் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில பிரச்சனைகளால். உங்க வீட்டுல கரண்ட் எல்லாம் கட் ஆகுது? இல்லை எங்கள் வீட்டில் இருக்குது. பொதுவாக மக்கள் அதை சொல்கிறாங்களா, அது பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால சொல்கிறோம். இந்த பாதுகாப்பு, சட்டம் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எல்லா விஷயத்தையும் இருக்கிறது தான், அதுவும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குதான்னு தோணுது. சரி, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எது செஞ்சா நல்லா இருக்கும்? அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நம்ம வேற ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுத்தா சிறப்பா செய்வார் நம்பிக்கை இருக்கா? நம்பணும், வேற என்ன பண்ணுறது, நம்பி தான் ஆகணும். இதுக்கு முன்ன பண்ணதை விட இப்போ வந்த பிள்ளைங்களுக்கும் சேஃப்டியாக இருக்குது, எல்லாத்துக்குமே சேஃப்டியாக இருக்குது, வெளியே போகிறதுக்கு பயம் இல்லாத போகிறாங்க, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, ஏன்னா அவர் இந்த ஆட்சி நீடிக்காதுன்ற பல குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்க. எல்லாருமே சொல்ல வேண்டியது அப்படி தானே. எப்பவுமே வந்து நமக்கு முந்தி இன்னொருத்தர் வந்தால் அவங்க போகணுன்னு தான் நினைப்பாங்க, யாரும் முன்னுக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி இவர் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுக்க மாட்டாரு. கொடுப்பாரு, அது எப்படி கொடுக்காது? எடுத்ததுமே யாருமே முதலமைச்சர் ஆக முடியாது இல்லையா, பொறுமையாக தானே ஆக முடியும். அது மாதிரி இப்போ தானே வந்திருக்காரு, வந்து 10 நாளில் செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? டைமிங் வேணும்ல. கரண்ட் கட்டலாம் அதிகம். யூனிட் வந்து நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். அவர் வந்தாருன்றதுக்காக நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. கண்டிப்பாக, அதனால கண்டிப்பாக அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார்னு நினைக்கிறோம். மாற்றம் வேணும், பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கு தான் நான் மெயினாக வந்து விஜய் அண்ணாக்கு ஓட் பண்ணியிருக்கேன். விஜய் அண்ணா நல்லது செய்வார், டைம் கொடுங்க, ரொம்ப அர்ஜென்ட் பட வேண்டாம். இத்தனை வருஷம் ஆண்டவங்க ஒன்றும் பண்ணலை, இவரு பண்ணுவார். டைம் கொடுக்கும், டைம் கொடுத்தா எல்லாம் நல்லது நடக்கும். அதுக்குள்ளேயே வந்து இவர் ஆட்சி கலைஞ்சிரும், நீடிக்காது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தால் நம்மளோட வேலை கெட்டு போகும், நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும். குலைக்கிற நாய் குலைச்சிட்டு தான் இருக்கும், மழை என்னைக்கும் அங்கேயே தான் நிற்கும். அதே மாதிரி அண்ணா செய்வார். ஓகே, உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கு, என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? மெயின் பொம்பளை பசங்களுக்கான பாதுகாப்பு, அவ்வளோதான். பொம்பளை பசங்களுக்கான பாதுகாப்பு மக்களுக்கு தேவையானது பொறுமையாக ஒரு நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்தா போதும் எங்களுக்கு. மற்றபடி இந்த இலவசம்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்களே, இலவசமே வேண்டாம் அண்ணா, இலவசம் எதுவுமே வேண்டாம். விலைவாசியை குறைச்சிட்டு மக்களுக்கான வேலைகள், வேலை இல்லாத எவ்வளோ பட்டதாரிகளுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, அவங்களுக்குலாம் வேலை கொடுத்தாலே ஓகே, அவங்கவுங்களோட ஃபேமிலியை அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, பெண்களுக்கு நேற்று கூட அந்த சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அது பெண்கள் மத்தியில் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் அதை வந்து வரவேற்கிறேன், கண்டிப்பாக வரவேற்கிறேன். அவர் பெண்களுக்காக நிறையவே பண்ணுறாரு அவர். சில பேர் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க இறந்து போகுது, இவர் வந்த பிறகு தான் பண்ணுறாங்கன்றான். இதுக்கு முன்னாடி நடந்தது அதெல்லாம் யாரும் கேட்க மாட்றாங்க. நேற்று கூட சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆமா. எப்படி பாக்குறீங்க? எல்லாமே நல்லா தான் பண்ணுறாரு. அவங்க எதிர்க்கட்சிக்காரங்க வந்து ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா தான் செய்ய நினைக்கிறேன், சொல்றாங்களா? குறை சொல்லணும்னு சொல்கிறாங்க, மற்றபடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா பண்ண நினைக்கிறாரு, இவங்க ஏதாவது தடுத்துக்கிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிக்காரங்க செய்ய விடாமல். உங்களுக்கு எதுவும் கோரிக்கை இருக்கா? எனக்கெல்லாம் நல்லா பண்ணட்டுங்க, நம்மளுக்கு என்ன கோரிக்கை, அவங்க பண்ணதாலே நல்லா தானே பண்ணுவாங்க, நல்லது பண்ணட்டும். நேற்று வந்து சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. நேற்று தான் கொண்டு வந்திருக்காங்க, பார்ப்போம். இதுவும் நல்லா இருந்துச்சுன்னா மக்களுங்க நல்லா இது பண்ண போகிறாங்க. அவரை உங்களுக்கு சப்போர்ட் விஜய்க்கு இருக்கு? சப்போர்ட்டு விஜய்க்கு இருக்குன்னு இல்லை, அவருடைய செய்கிற செயலில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்குதான் நேற்று ஒரு அதிரடி படையை வேற கொண்டு வந்திருக்காரு சிங்கப்பெண் பாதுகாப்பு. நல்லதுதாம்மா, அது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இந்த சிறப்பு படையெல்லாம் அறிவிச்சிருக்காரு, எப்படி செயல்படும்னு நினைக்கிறேன்? அதை பற்றி தெரியலையே நம்மளுக்கு, அது தெரியல. ஏன்னா இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள்லாம் அதிகமாயிட்டு அதிகமாகிடுச்சு. அதை குறைக்கிறதுக்கு இந்த சிறப்பு படை அதிரடி படை தானே, சிங்கப்பெண். சிங்கப்பெண் தானே. அது இனிமேல் தான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், தெரிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். அதுக்குள்ளேயே ஒரு மாதிரி நிறைய குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? என்ன குற்றச்சாட்டு? எதிர்கட்சியில இந்த ஆட்சி வந்து நீடிக்காது அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சி சொல்கிறாங்க, அதை நம்ம என்ன சொல்கிறது? ஏன்னா அவர் இந்த ஆட்சி நீடிக்காதுன்ற பல குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்க. எல்லாருமே சொல்ல வேண்டியது அப்படி தானே. எப்பவுமே வந்து நமக்கு முந்தி இன்னொருத்தர் வந்தால் அவங்க போகணுன்னு தான் நினைப்பாங்க, யாரும் முன்னுக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 3 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நடக்கவே சான்ஸே இல்லை. அவர் வருவார், இப்ப 5 வருஷம் முதல்வரா சிறப்பா கண்டிப்பாக வருவார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய பார்வை? இல்லை, ஆப்வியஸ்லி ஸ்டாலின் மட்டும் இல்லை, ஈவன் திருமாவளவன் கூட முன்னாடி விஜய் பற்றி கமெண்ட் வச்சிருக்காரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட செல்ல பிள்ளை அப்படின்னு. பொலிட்டிக்கல் வந்து ஒரு மாற்றம் தான். ஆப்வியஸ்லி இப்போ அவரோட கருத்து மாறி இருக்கு, என்னோட கருத்து கூட மாறி தான் இருக்கு. இல்லை, இப்போது விஜய் கண்டிப்பாக நல்லதாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஈவன் ஸ்டாலின் கூட அவருக்கு அது அவரோட கருத்து மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இந்த 1 மந்த் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? 1 மந்த் வந்து அது ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஆட்சி பிடிச்ச உடனே இது ஒரு ஃபாஸ்டான மாற்றம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியேட்டிவ்ல கொண்டு வந்திருக்காங்க.
அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வைக்கிறதோ ஒரு சேஞ்ச் வைக்கிறதோ பெருசு இல்லை, அது கடைபிடிக்கிறது தான் பெருசு. அது எப்படி பார்ப்போம்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வியாபாரியா இருக்கீங்க இந்த மார்க்கெட்ல, உங்களுடைய கோரிக்கை என்ன? என்னுடைய கோரிக்கைன்னா சார், எல்லாம் உழைக்கிறாங்க, அவங்க தகுதி ஏற்ற மாதிரி சம்பாதிக்கிறாங்க. இதில் வந்து ஃப்ரீ பாத்ரூம்னு ஒன்று விட்டுருக்காங்க சார். ஃப்ரீ பாத்ரூம் கட்டணம்லாம் கழிவறை விட்டுருக்காங்க. அது கட்டணம்லாம் கழிவறை விட்டுருக்காங்களே தவிர அதில் வந்து சுத்தமாக இல்லை சார். பேருக்குன்னு ஒரு கழிவறை, அதில் வந்து பார்த்தோன்னா ஜனங்க போகிறாங்க வராங்க, இன்ஃபெக்ஷன் நிறையா வாய்ப்பு இருக்குது. கொரோனாவில் சாப்பாடு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்றோம், அந்த ஹோட்டலே மாஸ்க் போட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டாய்லெட் வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது சார். ஃப்ரீயாக கொடுத்தும் பயன் இல்லை. நம்ம பரவாயில்ல, ஒரு குழந்தைங்க அப்பா அப்பா கூட வரும் மார்க்கெட்டுக்கு, அந்த குழந்தைங்க போனால் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகும் சார். அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ பண்ணுறது தப்பு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும். அது வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அதை பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. இந்த கவர்மெண்ட்டாவது அது கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் சார், வேற ஒன்றும் இல்லை.